வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் முருடேஸ்வர் கோயில் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராவணின் அம்மா கைகேசி தினந்தோறும் கடலோரத்தில் லிங்க வழிபாடு பண்ணுவாங்க. கடல் அலைகள் வந்து லிங்கத்தை கலைச்சிடும். இதனை பார்த்த ராவணன் மிகவும் கவலைப்பட்டார். தன் அம்மாவிற்கு ஆத்மலிங்கம் பெற்று தர வேண்டும் என்று முடிவு செய்தார். அதன் பின்பு ராவணன் மிகவும் கடும் தவத்தில் ஈடுபடுகிறார். இதனை பார்த்த நாரதர் விஷ்ணுவிடம் முறையிடுகிறார். அதாவது ராவணன் ஆத்மலிங்கம் பெற்றுவிட்டால் மிகவும் பலம் உடையவனாக மாறிவிடுவான் என்று கூறுகிறார். அதற்கு விஷ்ணு பார்வதியை கேட்குமாறு ராவணின் மனதை மாற்றிவிடுகிறேன் என்று கூறுகிறார். கடும் தவத்திற்கு பின்பு ராவணன் சிவனின் அருள் கிடைக்கிறது. ராவணா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ராவணன் பார்வதியை தருமாறு கேட்டார். அதிர்ச்சி அடைந்த சிவன், அப்படியாகட்டும் ராவணா, பார்வதி அழைத்து செல் என்று கூறினார். அங்கே வந்த நாரதர், ராவணா, இது பார்வதி அல்ல, சக்தியின் மறுஉருவமான காளி. உண்மையான பார்வதி பத்தாள நகரில் உள்ளார் என்று கூறுகிறார். ராவணன் நாரதர் அறிவுரைக்கிணங்க பத்தாள நோக்கி செல்கிறார். அங்கு மண்டோதரி என்னும் பெண்ணை பார்வதி என்று நினைத்து திருமணம் செய்கிறார். திருமணம் நடந்த கையோடு ராவணன் இலங்கைக்கு செல்கிறார். இலங்கைக்கு சென்ற ராவணன் அவரோட தாயார், யார்ப்பா இந்த பெண் என்று கேட்கிறார். அதற்கு ராவணன், இவள்தான் பார்வதி, நான் மணந்து கொண்டேன் அம்மாள் என்று கூறினார். அதற்கு ராவணின் தாயார், ராவணா, என்ன இந்த கோலம்? நீ ஆத்மலிங்கம் பெற்று வருவதாக தானே கூறினாய்? தன்னை மறந்த ராவணன் தான் ஏமாற்றப்பட்டு உள்ளோம் என்று நினைக்கிறார். மீண்டும் ஆத்மலிங்கம் பெறுவதற்காக கடும் தவத்தில் மேற்கொள்கிறார். தன் தலையை துண்டு துண்டாக வெட்டி தவம் மேற்கொள்கிறார். ராவணின் தவத்தை பார்த்த சிவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ராவணா, நீ கேட்டபடி ஆத்மலிங்கம் உனக்கு தருகிறேன். ஆனால் இந்த ஆத்மலிங்கம் உன் ஊருக்கு சென்றுதான் வைக்க வேண்டும். இடையில் வைத்தால் நீ அதை எடுக்க முடியாது என்று கூறுகிறார். இதனை பார்த்த நாரதர் அதிர்ச்சி அடைந்து பின்பு விநாயகரிடம் போய் சொல்கிறார். என்னவென்றால், விநாயகா, ஒரு முறை தவத்தை நான் கலைத்து விட்டேன். இந்த முறை நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்கு விநாயகரோ, அப்படி ஆகட்டும் நாரதரே என்று கூறினார். விநாயகர் மாடுமிகும் சிறுவனாக பூமியில் அவதரிக்கிறார். அங்கு வந்து ராவணன் சிறுவனை பார்த்து, சிறுவனே, இந்த லிங்கத்தை நீ கையில் வைத்து கொள்ள வேண்டும். இதனை கீழே வைக்கக்கூடாது. நான் பூஜைக்கு செல்ல இருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்படியே ஆகட்டும் ராவணா, நான் உன்னை 3 முறை கூப்பிடுவேன். இல்லை என்றால் லிங்கத்தை தரையில் வைத்து விடுவேன் என்று சிறுவன் கூறினான். சிறிது நேரம் கழித்து சிறுவன் புத்திசாலியாக 3 முறை மெதுவாக கூப்பிட்டு லிங்கத்தை தரையில் வைத்து விடுகிறான். இதனை பார்த்த ராவணன் மிகவும் கோபத்தில் சிறுவனை அடிக்கிறான். எவ்வளவு முயன்று ராவணன் லிங்கத்தை எடுக்க முடியவில்லை. பின்பு லிங்கம் உடைந்து பல்வேறு பாகங்களாக பல்வேறு திசைகளில் போய் விழுகின்றன. அவை என்னவென்றால், கோகர்ணா, முருடேஸ்வர், சஜீஸ்வர், தாரேஸ்வர், குபேண்டேஸ்வர் கோயிலாக பஞ்சகேஸ்வர ஸ்தலங்களாக அழைக்கப்படுகிறது.